இப்பதான் நம்ம காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அந்த காதலுக்கு சாட்சியா ஒரு குழந்தை பிறந்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? அன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு என் வீட்டாளுங்க உங்ககிட்ட சொன்னப்போ இது நம்ம குழந்தைதான். அப்ப எங்க போச்சு உங்க காதல் பாசம்லாம்? இங்க பாருங்க, நான் ஒண்ணு நீங்க ஆட்டி வைக்கிற பொம்மை கிடையாது. எனக்கு உங்களுக்கு இருக்கிற அதே கோவம், ஈகோ எல்லாமே இருக்கு. உணர்ச்சியே இல்லாத உங்கள மாதிரி ஆளுங்களோட என்னால வாழ முடியாது. நான் கடைசி வரைக்கும் என் குழந்தையோடயும் என் குடும்பத்தோடயும் வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு நீங்க வேணாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற தேவி? தேவி, மாப்பிள்ள கூப்பிடுறாருல, அப்படி எல்லாம் பேசாத. உன் கோவத்தை விட்டுறேன் ப்ளீஸ். இவருக்காக நீங்க கோபத்தை விட சொல்றீங்க, ஆனா இவரு உங்களையே விட சொல்றாரு. எப்படிப்பட்டவர் கூட நான் எப்படி வாழ முடியும்? நாளைக்கே இவருக்கு திரும்ப என் மேல கோவமோ இல்ல ஏதோ பிரச்சனையோ வந்தா திரும்பவும் அவர் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாரு. அப்ப நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? எனக்காக இருக்கிறது நீங்க தான். எனக்கு ஒண்ணுனா நீங்க துடிக்கிறீங்க, பதறீங்க. உங்க எல்லாரையும் விட்டுட்டு வர சொல்றாரு. உங்களை விட்டுட்டு வர சொல்றதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க பாருங்க, நீங்க என்ன காதலிக்கும் போது உண்மையாதான் காதலிச்சீங்க. அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப உங்ககிட்ட அந்த காதலும் இல்ல, நல்ல குணமும் இல்ல. நீங்க மாறிட்டீங்க. நிச்சயமா என்ன நல்லபடியா பாத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு உங்க அம்மா தானே முக்கியம். அவங்க பேச்சு கேட்டு தானே என்ன வெளியில அனுப்புனீங்க. அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன வேண்டான்னு முடிவு பண்ண மாதிரி நானும் உங்களை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்.